நிறைய கிறிஸ்தவர்களும் அப்படிதான் வாழுகிறார்கள். கடவுள் என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரா, எனக்கு செய்ய மாட்டாரா, கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்தா நல்லா இருக்காதா இப்படின்னு நினைச்சு ஏங்கி ஏங்கி காலம் ஓடிடுது. ஆனா நீங்க ஒரு உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா, கிறிஸ்துவுக்குள் நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க? நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்துட்டார். அவருடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்கு ஏற்கனவே. அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அல்லது நீங்க நம்பாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதை நம்பிட்டீங்கன்னா, அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அதை நம்பி வாழ்ந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையை முற்றிலும் வித்தியாசமா இருக்கும். மற்றவர்களை கண்டு பொறாமை அடைய மாட்டோம். கடவுள் ஏற்கனவே நான் ஆசீர்வதிச்சிட்டார்ப்பா. உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறீங்கன்னா ஏற்கனவே தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். அப்படி ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சு நம்பி இதை வச்சு வாழ்ந்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு உயர்வு வரும்போது நீங்க பொறாமடைய மாட்டீங்க, வருத்தப்பட மாட்டீங்க. பரவாயில்ல, தாராளமா வரட்டும், எனக்கும் வரும், தலை மேல இருக்கு ஆசீர்வாதம் நினைப்பீங்க. மற்றவர்களுக்கு நல்லதை விரும்புவீங்க இல்லையா? ஏராளம் தாராளமா கொடுப்பீங்க மற்றவர்களுக்கு. என்ன கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன ஒரு நம்பிக்கை இருக்கும், இல்ல தேவன் ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார், ஆகவே கூடி சீக்கிரம் என்னுடைய முயற்சி வாய்க்கும். இப்போ வாய்க்கல, ஆனா வாய்க்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் பாருங்க. நீங்க வாழ்ற விதமே, கஷ்டங்களை கையாளுகிற விதமே வேற மாதிரி ஆயிடும் பாருங்க.